அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத மகா பெரிய தேவன் நீர் எங்களை நினைத்திருக்கிறீர், எங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறீர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறீர். இந்த நேரத்தில் உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே நீர் எங்களை தொடுவீராக. உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னம் எங்களை மூடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய மக்களுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் ஆண்டவர் நிறைவாக நீர் தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நாங்கள் உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களை பலப்படுத்தினீர், உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றும் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தோப்பா, எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும் ஆண்டவரே. கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. மொட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போ. மொட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போ. என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. நாம் நின்ற வண்ணமாகவே முறை முறையாக வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதத்தை நாம் முறை முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 50. சங்கீதம் 50. வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாயிருக்கிறேன். உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. மலைகளில் உள்ள பறவைகளெல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகளெல்லாம் என்னுடையவைகள். நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சிற்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய்.
உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாயிருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். 23வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே சற்று நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே நாம் வரும்படி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த கிருபைக்காக, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, நல்ல ஆரோக்கியத்துக்காக, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த சமாதானமான சூழ்நிலைக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த நாள் காலையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் நம்மை அவர் கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறாரே. நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு துணையாய் இருந்தாரே. அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். வேதம் சொல்லுகிறது போல இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருகிறது போல கர்த்தர் நம்மை சுமந்து வந்திருக்கிறார். சத்துரு பல விதங்களிலே நம்மை வீழ்த்தும்படியாய், நம்மை வேதனைப்படுத்தும்படியாய் எழும்பின பொழுதும் எல்லா சூழ்நிலைகளின் நடுவிலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருந்து நம்மை அவர் பாதுகாத்து இருக்கிறாரே. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே இதுவரைக்கும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எபனேசரே, நகலுமை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நகலுமை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் நல்லவராக எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் வல்லமை உள்ளவராய் எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் வாக்கு மாறாதவராய் எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களை எல்லா தீங்குக்கும் ஆபத்துக்கும் நாசங்களுக்கும் மோசங்களுக்கும் தப்புவித்தீரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கண்மணி போல எங்களை பாதுகாத்து வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மேல் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தம்மை தாமே எங்களுக்காக அர்ப்பணித்த கர்த்தர் உம்மை போல ஒருவரும் இல்லப்பா. நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நன்மையை காண்பேன் என்று நான் உம்மை விசுவாசித்து இருக்கிறேன். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்லுகிறானே. ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, உங்க சமூகத்தில் நான் நன்மையை காண்பேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நான் மேன்மையை காண்பேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய எல்லா நன்மைகளும் இருக்கிறதப்பா. உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறது ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம். கருவிலே
தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என் மேல் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் நான். கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என் மேல் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ரட்சித்தீரே கிருபையா, காத்தீரே தயவினா. ரட்சித்தீரே கிருபையா, காத்தீரே தயவினா. மீட்டீரே ரத்தத்தான், தூக்கி நீர் இரக்கத்தான். மீட்டீரே ரத்தத்தான், தூக்கி நீர் இரக்கத்தான். அன்பே, தெய்வீக அன்பே, அன்பே, தெய்வீக அன்பே, உம் அன்பை என்னில் ஊற்றி நீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் நான். கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என் மேல் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. என் ஆசை நாயகா, இனிய மணவாளா. என் ஆசை நாயகா, இனிய மணவாளா. எப்போது உம் முகத்தை நேரில் காண்பேனோ, எப்போது உம் முகத்தை நேரில் காண்பேனோ. ஏக்கமே என் எண்ணமே, ஏக்கமே என் எண்ணமே. நித்திய இல்லம் நோக்கி தொடருகிறேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் நான். கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என் மேல் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ, மறந்தே போவேனோ, மறப்பேனோ, மறந்தே போவேனோ. என்ன சொல்லி பாடிடுவேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான். சொல்லுங்க, ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான். அல்லேலூயா. ஆண்டவரை
நாம் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம் நடுவில் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை உள்ள கரம் நம் ஒவ்வொருவர் மேலும் இந்த நேரத்தில் நன்மையாய் அமர்ந்திருக்கிறது. ஓ ரிபாலாபா ரபா சந்தரா வீரபாலாபா இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், நான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன். நான் கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என் மேல் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என் மேல் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தோமா. என் மேல இவ்வளவாய் அன்பு வைத்தீரே ஆண்டவரே. கருவிலே தெரிந்தெடுத்த தேவன் இந்த நாள் வரைக்கும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து நடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். இனிமேலும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இனிமேலும் அவர் நம்மை பாதுகாக்கிறவர். நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உட்கார்வோம். ஹல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அருமையான இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் எபிரேயரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார் என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் சிந்திக்கிற இந்த தியானத்தினுடைய தலைப்பு தேவ தூதரிலும் மேலான இயேசு கிறிஸ்து என்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, நேற்று தினத்திலும் அதுக்கு முந்தின நாளிலும் நாம் பார்க்கும்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு காண்பித்தது. அதில் 3வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது இவர் ஆண்டவருடைய மகிமையின் பிரகாசமாயிருந்தார் என்று முதல்ல பார்த்தோம். 2வது நாம் பார்த்தோம் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்தார் என்று பார்த்தோம். 3வது சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதே போல நேற்று தினத்தில் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார் என்று சொல்லி நேற்று நாம் பார்த்தோம். ஆண்டவர் தேவனுடைய தன்மையை தன்னிலே கொண்டு அந்த தன்மை தன்னிடத்தில் வெளிப்படும்படியாக அவர் இருந்ததுனால அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது, அடுத்த வார்த்தை என்ன சொல்லுறது பார்த்தீங்கன்னா, உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார் என்று சொல்லுகிறது. அந்த வலது பார்சத்திலே உட்கார்ந்தார் என்று சொல்லும் போதே அடுத்த வார்த்தை சொல்லுது, இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார் என்று சொல்லுகிறது.
அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த மூன்றாவது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் பார்ப்போமானால், உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த மகத்துவமானவர் என்ற அந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது அதற்கு 2 வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். உண்மையாகவே மகா பெரியவர். அந்த மகத்துவமானவர் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, உண்மையாகவே மகா பெரியவர். 2வது சொல்லுகிறது மிக முக்கியமானவர். இந்த 2 வார்த்தை மகத்துவமானவர் என்கிற அந்த வார்த்தைக்கு விளக்கமாக சொல்லுகிறார். அப்போ தேவன் யார் அப்படின்னு பார்த்தா, உண்மையாகவே அவர் எப்படிப்பட்டவரா? மகா பெரியவர். 2வது அவர் எப்படிப்பட்டவர்? மிக முக்கியமானவர். அப்போ இந்த உலகத்தின் தோற்றத்திலாகட்டும், இந்த உலகத்தை ஆளுகிறதிலாகட்டும், இந்த உலகத்தை தொடர்ந்து பராமரிப்பதிலாகட்டும், தேவன் எப்படிப்பட்டவர்? மிக முக்கியமானவர், அதே போல மகா பெரியவர். அப்போ அந்த மேன்மை உள்ள ஆண்டவருடைய வலது பாரிசத்தில் இயேசு உட்கார்ந்தார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த வலது பக்கம் என்பது கிழக்கத்திய ராஜாக்களுடைய வாழ்க்கையில மிக மேன்மையானது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த நாட்களில் இருந்த ராஜாக்கள் தங்களுடைய பிள்ளைகளை அல்லது தனக்கு அடுத்தபடியாக தன்னுடைய ஸ்தானத்தில் வரப்போகிற இளவரசனை தன்னுடைய வலது பக்கத்தில் அவர்கள் உட்கார வைப்பார்களாம். இது அந்த காலத்தினுடைய பாரம்பரியம். அதே போல நல்லது ஒரு காரியத்தை நாம் செய்யும் போது நாம் என்ன செய்வோம்? வலது கையை தான் பயன்படுத்துவோம். இடது கையை பயன்படுத்துறதுல அது கொஞ்சம் என்ன சொல்றது, கன குறைவாக நாம் நினைக்கிறோம். அப்போ இந்த வலது பார்சத்தில் உட்கார்வது என்பது வேதம் நமக்கு காண்பிக்கிற ஒரு மேன்மை என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா மேன்மை உள்ள மிக முக்கியமான அந்த தேவனுடைய வலது பார்சத்தில் அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தார். அல்லேலூயா. அருமையானவர்களே, வேதத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 11வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே இதை குறித்து சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க 11வது வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வலது பார்சத்தில் என்ன இருக்கிறதா? நித்திய பேரின்பம் என்று சொல்லுகிறது. அதே போல நாம் பார்க்கும்போது எபிரேயரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்திலே நாம் பார்ப்போமானால், நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னது உண்டோ என்று சொல்லுகிறது. தூதர்களுக்கு ஆண்டவர் சொல்லல, ஒருத்தருக்கு தான் சொன்னார். அது தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே அவருடைய வலது பார்சத்தில் உட்காரும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் யோவான் கண்ட தரிசனத்தில் அவன் சொல்லுகிறான், நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தது போல என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப இந்த வார்த்தையில நாம் பார்க்கும்போது தேவனுடைய வலது பார்சத்தில் உட்காருவது சாதாரண விஷயம் அல்ல. அங்கே வலது பார்சத்தில் உட்கார்ந்தது எதனால உட்கார்ந்தார் என்றால், அவர் ஆண்டவருடைய மேன்மைக்கு பாத்திரராய் இருந்தார். அதே போல வேதம் சொல்லுகிறது, அவர் ஜெயம் பெற்றார். எதிலிருந்து ஜெயம் பெற்றார் என்று நாம் பார்ப்போமானால், இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து தன்னுடைய கடைசி காலங்களில் அவர் பாடுபட்டார். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் அவர் பாடுபட்டார். அந்த பாடுகளை கொஞ்சம் நீங்க பார்த்தீங்கன்னா, அதை இப்படி ஒருத்தர் எழுதுறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த பாடுகள் மகா கொடிதானவை. மகா கொடிதான பாடுகளை இயேசு மனிதனுக்காக ஏற்றுக்கொண்டதினால மகா மேன்மையான சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மகா கொடிதான பாடுகளை இயேசு ஏற்றுக்கொண்டதினாலே மகா மேன்மையான சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை உங்களுக்கு எனக்கும் கற்றுத்தருகிறது என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
தேவனுடைய சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்தது சாதாரணமாய் உட்காரல, மகா கொடிதான பாடுகளை அவர் அனுபவித்து தேவனுடைய சிங்காசனத்தில் மகா மேன்மையாய் அமர்ந்தார். அந்த மேன்மையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாமும் அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லி தருகிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, பாடுகள் இல்லாமல் சிங்காசனம் இல்லை, பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை. லீஸ்திரா பட்டணத்தில் பவுல் அப்போஸ்தலனை கல்லெறிந்தார்கள். அவன் கீழே விழுந்துட்டான். விழுந்தவனை செத்து போனான் என்று சொல்லி அவனை இழுத்து கொண்டு போய் ஊருக்கு வெளியே போட்டு விட்டார்கள். அவன் திரும்ப கொஞ்ச நேரம் ஆச்சு, தெளிஞ்ச உடனே எழுந்து திரும்ப அந்த பட்டணத்தில் வந்து அங்கே இருக்கிற அந்த சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நாம் இவ்விதமான உபத்திரவங்களின் வழியாக பரலோகம் போகிறவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் என்று சொல்லும்போது அதே இடத்தை உங்களுக்கு எனக்கும் அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:21 படி, நான் ஜெயம் கொண்டு பிதானுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேணும். கர்த்தருக்காக பாடு அனுபவிப்பதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்வோமானால் மகா மேன்மையை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மோசே குறித்து வேதம் சொல்லுகிறது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு பாடுகளை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். அதனுடைய விளைவு என்ன? அவனை வேதம் இன்னும் சொல்லுகிறது, அவனை போல ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. உபாகமத்தின் கடைசி அதிகாரத்தில் நாம் பார்ப்போமானால் தேவனை முகமுகமாய் கண்டதும் அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ததையும் பார்ப்போமானால் அவனை போல ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்து பாடுகளின் வழியாக அந்த மேன்மையான மகத்துவமான தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் கூட அதே சிங்காசனத்தில் அந்த இடத்தை தருவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த லெந்து நாட்களில் நீங்கள் நானும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவருடைய பாடுகளுக்கு நாமும் பங்காளிகளாக மாறணும். உமக்காக பாடு சகிப்பேன் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய அந்த அன்பை நினைத்தவனாய் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் பார்ப்போமானால் ஆச்சரியமான ஒரு விசுவாச அறிக்கையை நாம் அங்கே பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். 36வது வசனம். அதுக்கு முன்னால 34வது வசனத்தை வாசிருங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நமக்காக தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறவர் என்ன செய்கிறாரா? வேண்டுதல் செய்கிறார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் 2 பேரை நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் என்று சொல்லுகிறார். முதல்ல பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்றாரு. அதை 26வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லுகிறது. அப்போ ஆவியானவர் நமக்காக என்ன செய்கிறாராம்? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு. அப்போ இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய ஜபத்தில் அந்த பெருமூச்சை பார்க்க முடியல. ஏன் தெரியுமா? நம்ம அந்த அளவுக்கு ஊக்கமாகவும் வாஞ்சையோடும் ஜெபிக்கிறது இல்லை. பல நேரங்களில் ஜபம் என்பது கடமைக்காக போய்விட்டது. சரி, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிடுவோம், இல்லை ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். அந்த நேரம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறோம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, உண்மையாய் உள்ளம் உடைந்து ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிற ஜபத்திற்கு நிச்சயமாய் பலன் உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு ஒரு அருமையான சகோதரியோடு பேசி கொண்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, அண்ணா நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, அந்த வார்த்தையை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். நாங்கள் என்னம்மான்னு கேட்டேன்.
அவங்க சொன்னாங்க, எனக்கு திருமணமாகி 7 ஆண்டுகள் ஆயிற்று, அந்த 7 ஆண்டுகளில் எனக்கு குழந்தை இல்லை. ஒரு நாள் உங்களை பார்த்து நான் சொன்னேன், அண்ணே எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க வேடிக்கையாக சொன்னாங்க. அப்போ நான் அவங்கள பார்த்து சொன்னேன், சரிம்மா நான் ஊக்கமாக ஜெபம் பண்ணுறது இருக்கட்டும், நீ எந்த அளவுக்கு ஊக்கமாக ஜெபம் பண்ண அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கண்ணே. எனக்கு அந்த வார்த்தை உள்ளத்துக்குள்ளே குத்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் நான் கடமைக்காக சும்மா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன், அவ்வளவுதான் நான் ஜெபித்தது. ஆனால் நான் மனதுக்குள்ளே நினச்சது தெரியுமா, ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் தரலையே, என்னை இப்படி மலடியாக வச்சிருக்கிறாரே நான் யோசித்த காலங்கள் உண்டு. ஆனால் நீங்கள் சொன்னீங்க, உள்ளம் உடைந்து ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தர் உனக்கு குழந்தைய தர்ற வரைக்கும் அவரை விடாதேன்னு சொன்னீங்கன்னு. அதே போல அன்றையிலிருந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். சரியா 2 மாதம் ஆண்டவர் எனக்கு அருமையாய் 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். நான் எதுக்காக சொல்கிறேன், அந்த உள்ளம் உடைந்து பெருமூச்சோடு ஜெபிப்பது எப்படி தெரியல. இப்போ பாருங்க, பைபிள் சொல்லுது, அதை கற்றுக் கொடுக்கிற ஒருவர், நம்மோடு கூட உட்கார்ந்து அதற்கு உதவி செய்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர். பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, நாம் இன்னவிதமாய் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நமக்கு தெரியாததுனால அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் என்ன செய்கிறாராம், விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார், வேண்டுதல் செய்கிறார். அதே போல இங்க 2வது சொல்றாரு, எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவினுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் இருக்கிற இயேசு, வேதம் சொல்லுகிறது, நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. இந்த அன்புள்ள ஆண்டவரை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறதுனால தான் பவுலப்போஸ்தலன் அந்த 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் 39வது வசனம் வரைக்கும் சொல்றாரு, எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய அன்பை உணர்ந்துட்டோம்னா, ஆண்டவருடைய வல்லமையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு நாளும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சோதனைகளை கண்டும் பிரச்சனைகளை கண்டும் போராட்டங்களை கண்டும் பின்வாங்கி போக மாட்டோம். எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. 39வது வசனத்தில் பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். 37வது வசனத்தில் சொல்றாரு, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய அன்பு என்னை எல்லாவற்றையும் ஜெயிக்க வைக்கும். அல்லேலூயா. பக்கத்தில் ஒரு கையை பிடிச்சி சொல்லுங்க, கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறதுனால நீ எல்லாவற்றையும் ஜெயிப்ப. கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறதுனால அவருடைய அன்பு உன்னை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன். அல்லேலூயா. அடுத்தது, இந்த மேன்மையாய் தேவ சமூகத்தில் அவர் உட்கார்ந்த பொழுது தானா நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் தேவ தூதரை காட்டிலும் மேன்மை உள்ளவராக மாறினார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 4வது வசனத்தில், அவர் தேவ தூதர்களை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார் என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த 1வது நூற்றாண்டு மக்களை நீங்க பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க ஆண்டவரை வழிபட்டதோடு நிறுத்தல, தேவ தூதர்களையும் ஆராதனை செய்தார்கள். அதை தான் இங்க நாம் பார்க்கிறோம். கொலோசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல பவுல் சொல்லும்போது சொல்றாரு, தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனை என்று சொல்றார். ஏன் அவங்க அப்படி ஆராதனை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ தூதர்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம், எந்த தடையும் தாண்டி செல்லுகிறவர்கள். தேவ தூதர்கள் எப்படிப்பட்டவங்க? எழுதி வச்சுங்க, தேவ தூதர்கள் தடைகளை தாண்டி செல்பவர்கள். தேவ தூதர்கள் வான லோகத்தை சேர்ந்தவர்கள், மேலானவர்கள். 3வது, தேவ தூதர்கள் தேவனுடைய செய்தியை சொல்லுபவர்கள். 4வது, தேவ தூதர்கள் தேவனுடைய வல்லமையை தங்களிலே கொண்டவர்கள். 5வது, மனிதர்களை விட அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? வல்லமையும் ஞானமும் கொண்டவர்கள். தேவதூதருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அவங்க கொஞ்சம் மனுஷனோட கொஞ்சம் ஞானம் ஜாஸ்தி, வல்லமை ஜாஸ்தி, ஆண்டவரோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள்,
அவருடைய செய்தியை சொல்லுகிறவர்கள், அவங்க எந்த தடையும் தாண்டி போகக்கூடியவர்கள், எதுவும் அவர்களை தடுக்க முடியாது. ஆகவே மனுஷன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா, தேவனை தொழுது கொள்கிறது போல இவர்களையும் ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எபிரே ஆக்கியோன் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். என்ன தெரியுமா? தேவ தூதர்கள் அல்ல. இல்ல, இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இந்த தேவ தூதர்களை ஏன் அவர்கள் ஆராதித்தார்கள்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஒரு காரணம் சொல்றாங்க. என்ன தெரியுமா? அவர்கள் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடைத்தரகர்களாக இருந்தாங்களாம். ஆண்டவருடைய வார்த்தை இங்க வந்து சொல்லுவாங்க, இங்க இருக்கிற காரியத்தை அங்க போய் சொல்லுவாங்க. இல்ல, அப்போ இவங்க என்ன நினைச்சாங்களா, நம்ம நேரடியா ஆண்டவரிடத்துல போகிறத விட இவங்க மூலமா போனாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? அற்புதம் நடக்கும். இன்னைக்கு அதுதான் புனிதர்கள் அப்படின்னு ஒரு காரியத்தை திருச்சபைகள் வைத்திருக்கிறார்கள். இல்ல, இவங்க கிட்ட ஜெபம் பண்ணா நடந்துரும். இல்ல, இவங்க கிட்ட ஜெபம் பண்ணா நடந்துரும். இவங்க பேரை சொல்லி நம்ம கேட்டோன்னா கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு மனிதர்களுக்குள்ள இருக்கிறது. காரணம் என்னன்னா, இது 1வது நூற்றாண்டிலே ஆரம்பிச்ச ஒரு பழக்கம். அப்ப இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்களை விட இயேசு மேலானவர். ஏன்னா நம்ம 3வது வசனத்துல பார்த்தோம், தேவனுடைய மகிமையை பிரகாசிக்கிறவராக, அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகிறவராக, சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையினால் தாங்குகிறவராக, தம்மாலே தாமே பாவ மன்னிப்பாகிய சுத்திகரிப்பை ஏற்படுத்துகிறவராக இயேசு இருந்ததுனால இந்த தேவதூதர்களை விட இயேசு மேலானவர். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. தேவதூதர்கள் வல்லமை உள்ளவர்கள் தான். தேவதூதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசுறவங்க தான். தேவதூதர்கள் ஞானத்துல மனிதனை விட கொஞ்சம் உயர்ந்தவர்கள் தான். ஆனா கிறிஸ்துவை விட அவர்கள் மேலானவர்கள் அல்ல. காரணம், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்துல வந்து மரித்து பாடுபட்டு தேவனுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆகவே இந்த மாலை நேரத்தில் அருமையான தேவஜனமே, வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனங்களை பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினதினால ஆண்டவர் என்ன செய்தாரா? அந்த 9வது 10வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய கால்கள் முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு என்கிற அந்த நாமத்தை நம்முடைய வல்லமையுள்ள ஆயுதமாய் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அந்த வார்த்தையை அந்த நாமத்தை சொன்னால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய கால்கள் யாவும் முடங்கும் வல்லமை உள்ள நாமம். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய மேன்மை உணர்ந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து தேவ தூதர்களை விட மேன்மையானவர். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவர். அவர் எனக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக என்னோடு கூட இருக்கிறவர். அவரை நான் சார்ந்து அவருக்காக வாழும் பொழுது அந்த மகிமையுள்ள சிங்காசனத்தை எனக்கும் தருவதற்கு கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் கொண்டவர். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்க. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு என்கிற அந்த வல்லமையுள்ள நாமம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பா. இந்த இரவு நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, உனக்கு ஒரு பாதுகாப்பான இடம் உண்டு. உன்னை உயர்த்துகிற ஒரு இடம் உண்டு. உன்னை உயர்த்துகிற ஒரு நாமம் உண்டு. இயேசு என்கிற அந்த வல்லமையுள்ள நாமம். அவர் ஏற்கனவே மகா கொடிதான பாடுகளை அனுபவித்ததுனால மகா மகத்துவமான சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவரோடு கூட பாடுபட்டால் நாமும் அவரோடு கூட மகிமை அடைவோம் என்று பவுல் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தருகிறார். அந்த உன்னதமான ஆண்டவர்
தேவதூதரை விட குறைவானவர் அல்ல, தேவதூதர்களுக்கு இணையானவர் அல்ல, தேவதூதர்களை விட மேலானவர். அந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை இன்னும் நடத்துவார் என்று அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த பெரிய மேன்மைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. இயேசு என்கிற அந்த மேன்மையான தெய்வத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு நீர் கிருபை செய்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, தேவதூதர்கள் வல்லமை உள்ளவர்கள் தான், தேவதூதர்கள் பரலோக ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் தான், தேவதூதர்கள் தேவனுடைய வார்த்தையை சொன்னவர்கள் தான், தேவதூதர்கள் எல்லா தடைகளையும் கடந்து போகிறவர்கள் தான், தேவதூதர்கள் அவர்கள் ஞானத்தில் மனிதனை விட சிறந்தவர்கள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை விட மேலானவர். காரணம், நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து அந்த தேவனுடைய மகிமையை பிரகாசிக்கிறவராய், தேவனுடைய வல்லமைக்கு அவருடைய தன்மைக்கு ஆண்டவரே நீர் சுரூபமாய் எங்களுடைய வாழ்வில நீர் ரட்சிப்பை தருகிறவராய், எங்களுடைய பாவங்களிலிருந்து மீட்டெடுக்கிறவராய் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து விழுகிறோம். உம்முடைய ரட்சிப்பையும் அந்த பரிசுத்தமாக்குதலையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் உமக்காக வாழவும் கிருபை செய்யும். தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும். உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.